ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா தமிழ் இலக்கணம் அதிலிருந்து 85 கொஸ்டின் வரதா நியூ சிலபஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் ஒன்று தான் பெயர்ச்சொல்லோட வகைகள், அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நான் எப்போ எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெயர் சொல் 6 வகைப்படும். பொருள், காலம், இடம், பண்பு, சினை, தொழில். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். பொருள் பெயர் அப்படின்னா பொருளை மட்டும் குறிக்கும் சொல். புத்தகம், பை, பேனா, மேஜை, கதவு, பென்சில், நோட்டு, அந்த மாதிரி ஒரு பொருளை சொல்லும். இப்போ புத்தகத்தை எடுத்தான், பேனாவை வாங்கினான், மேஜையை இழுத்தான், அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா பொருள் பெயர் இது. நெக்ஸ்ட் ஒன்று இடப்பெயர். இடத்தை மட்டும் குறிக்கும். சென்னை, மும்பை, இந்தியா, சேலம், பள்ளி, கோவில். மும்பைக்கு சென்றேன், இந்தியாவிற்கு வந்தோம். இடப்பெயருக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். காலப்பெயர் பார்ப்போம். காலத்தை மட்டுமே குறிக்கும். மார்கழி, திங்கள், மாலை, காலை, நேற்று, இன்று, வியாழன். இன்று வந்தான், மார்கழியில் பூக்கள் பூத்தன, மாலையில் வீட்டிற்கு வந்தேன், காலையில் பள்ளிக்கு சென்றேன். இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இது காலப்பெயருக்கு எக்ஸாம்பிள். சினைப்பெயர் உறுப்பை குறிக்கும். அதாவது கண், காது, மூக்கு, கிளை, இலை, தண்டு, அந்த மாதிரி ஒரு உறுப்பை சொல்லும். இப்போ இலையில் பூச்சிகள் இருந்தன, மூக்கில் அடிபட்டது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது சினைப்பெயர். பண்பு பெயர் அப்படின்னா பொருளோட பண்பை பற்றி சொல்லும். இப்போ பால் வெண்மையாக இருந்தது, சர்க்கரம் வட்டமாக இருந்தது, அந்த மாதிரிலாம் ஒரு பொருளோட பண்பை எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிச்சு அப்படின்னா அது பண்பு பெயராகும். தொழில் பெயர் தொழிலை குறிக்கும். அதாவது எடுத்தல், கொடுத்தல், மதித்தல், ஓடுதல், ஆடுதல், அந்த மாதிரி ஒரு தொழிலை சொல்லிச்சுன்னா அது தொழிற்பெயராகும். தட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பெயர்ச்சொல்லோட வகைகள் ரொம்பவே ஈஸி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு.